உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் பயன்பெறும் வகையில் இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை அதிகரிக்க வேண்டும் என ரப்பர் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இயற்கை ரப்பர் உற்பத்தியில் உலகளவில் இந்தியா 3ஆம் இடத்திலும் பயன்பாட்டில் 4ஆம் இடத்திலும் உள்ளது. இத்தொழிலில் 10 லட்சம் பேர் நேரடியாக ஈடுபட்டுள்ளனர். தென்னிந்தியாவில் ரப்பர் சாகுபடி பரப்பளவு 6,69,000 ஹெக்டேராக உள்ளது. இது மொத்த பரப்பளவில் 40% ஆகும். கடந்த நிதியாண்டில் 8,17,000 டன் ரப்பர் உற்பத்தி செய்யப்பட்ட போதிலும் இது முந்தைய ஆண்டை விட 7% சரிவாகும். தமிழகத்தை பொறுத்தவரையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 30,000 ஏக்கர் பரப்பளவில் ரப்பர் விவசாயம் நடைபெறுகிறது. இந்த மாவட்டத்தில் மட்டும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 50,000 பேர் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர். இந்த நிலையில் மத்திய மாநில அரசுகளின் பொருளாதார கொள்கையால் வெளிநாடுகளிலிருந்து ரப்பர் இறக்குமதி செய்யப்படுவது அதிகரித்துள்ளதாகவும் இதனால் உள்நாட்டில் ரப்பர் விலை வீழ்ச்சி கண்டுள்ளதாகவும் உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். உள்நாட்டு விவசாயிகளின் நலனை காக்கும் வகையில் இயற்கை ரப்பர் இறக்குமதிக்கு சுங்கவரியை அதிகரிக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ரப்பர் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் தமிழகத்தில் ரப்பர் ஆராய்ச்சி மையமும் ரப்பர் தொழிற்சாலையும் அமைத்து தர வேண்டும் எனவும் ரப்பர் உற்பத்தியாளர்கள் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். வாகன உற்பத்தி, காலணி தயாரிப்பு, குழாய்கள், கேபிள்ஸ் மற்றும் வயர்கள் தயாரிப்பு, மருத்துவம் உள்ளிட்ட பெரும்பாலான துறைகளுக்கு நேரடியாக தொடர்புடைய ரப்பர் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் புதிய திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும் என்று தென்னிந்திய தோட்ட அதிபர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்தியாவில் ஆண்டுக்கு சுமார் 60,000 கோடி ரூபாய் அளவுக்கு ரப்பர் வர்த்தகம் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.